அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசினருக்கு லாபஸ்தானத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது. கேது பகவான் 5இல் இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். ஆனால் என்னதான் கவலைகள் வந்தால் கூட தங்களுக்கு குரு பார்ப்பதால் ஓரளவு நன்மைகள் சீர்திருத்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடவுளை நம்பினோர் கைவிடப்பினார் என்ற கொள்கையின்படி ரிஷப ராசினருக்கு அந்த குரு பகவானை, அந்த கேது பகவானை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டாம். போக அதிபதி, அதாவது உடல் சுகத்துக்கு அதிபதியான ராகு பகவான் ரிஷப ராசிக்கு லாபஸ்தானம் எனும் 11ஆம் இடத்தில் ஞானத்தை அளிக்கக்கூடிய, கேது பகவான் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 5ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 11ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ராகுவினால் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். தங்களுக்கு எந்த ஒரு வேலையும் மனப்பக்குவமாக, சாதுரியமாக, திறமையாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சிறு வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் சுபகாரியங்களில் நடைபெறலாம். புதிய ஒப்பந்தங்கள், தரகு, கமிஷன், ஏஜென்சி, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் போன்றவை வரலாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பல வரவு அதிகரிக்கும். சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். கை நிறைய சம்பளம் வரும். ராகு சாதகமாக இருப்பதால் வெளிநாட்டு பயணத்தை அடிக்கடி மேற்கொள்வீர்கள். வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். ராசிக்கு 5இல் உள்ள கேதுவினால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஆகவே 1க்கு 2 முறை யோசித்து அதனை பற்றி, பூர்வீக சொத்து பிரச்சனை பற்றி பேசுங்கள். வாகனத்தின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். விவசாய பணிகளில் மத்தியமான வரவுகள் உண்டாகும். எதிலும் கேதுவினால் விரக்தி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. லாபஸ்தான ராகுவால் உடல் ஆரோக்கியம், பயனற்ற மருத்துவ செலவுகள் விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள், சிறு தடங்களுக்கு பிறகு நன்மைகள் உண்டாகும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ பிறரிடம் பகிர வேண்டாம். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய முடிவுகளை செயல்படுத்துவதில் ஆலோசனைகள் பெறுவது நல்லது. பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அடுத்து, தொழில் வியாபாரத்தில் ராகு 11இல் இருப்பதால் ஓரளவு லாபம். பார்ட்னர்ஸ், நல்ல பார்ட்னர்ஸ் அமைவார்கள். அடுத்து, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். பத்திரிகை துறையில் உள்ளவர்களின் ஆதரவு மேம்படும். எதிர்பாலின மக்களிடத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சிலர் வீண் வதந்தியை பரப்புவர். கலைத்துறையினருக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். பெண்கள் எதிலும் சிக்கனமாக செயல்பட வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு உயர் கல்வி குறித்த தெளிவான சிந்தனைகள் மேம்படும். பெரும்பாலும் ராகு பகவானை நாம் கணிதம், மேத்ஸ் கிரகம், சயின்ஸ் கிரகம் என்போம். ஆகவே ராகு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். ரிஷபராசினருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். ஆக இந்த ராகு கேது பயிற்சியினால் ரிஷப ராசினருக்கு நன்மையே. அடுத்து வரும் ராகு கேது பயிற்சியை கூட அவர்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்கும். அதுவரை பொறுமையாக இருந்து நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.